ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கையை கழுவிட்டு வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டவே வந்து அலசி ஆராயிறாங்க. எங்கேயாவது வந்து ரேவதி வந்து ஈர்ப்பாளா, இந்த இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் தான் வந்து மறைச்சி வச்சிருப்பா அப்படின்றதுல உறுதியாக வந்து வீடெல்லாம் வந்து தேடுற பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரேவதியுமே வந்து இவன் வந்து நம்மளை தான் வந்து தேடிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரேவதியம்மா போயிட்டு ஒரு கபோர்டுக்கு பின்னாடி போயிட்டு வந்து மறைஞ்சிக்கிறாங்க. மறைஞ்சிக்கிட்டதை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து பார்த்துறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியம்மா வந்து அதை வந்து பார்க்கறதுல அவங்களுடைய காலும் கையும் வந்து கபோர்டுக்கு வெளியே தெரியத்தை வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ரேவதி நீங்கள் தான் இருக்கியா அப்படின்ட்டு. அது நம்முடைய ரேவதி வந்து பார்க்குற பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து ரேவதியை வந்து பார்க்காத மாதிரியே வந்து நடந்துக்கிட்டு, சரி நான் வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்டே இலக்கியா கிட்டே வந்து சொல்கிறாங்க. இலக்கியா, நான் வந்த காரியம் வந்து சிறப்பாக வந்து நிறைவேறிச்சு, கூடிய சீக்கிரம் வந்து இந்த எஸ்எஸ்கே யாருன்றதை நீ வந்து கண்டிப்பாக பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக போகிறாங்க. நம்முடைய ரேவதிக்கு வந்து பயம் வந்துச்சு, அந்த எஸ்எஸ்கே வந்து நம்மளை வந்து பார்த்துட்டானோ அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்முடைய கௌதமும் நம்ம ஜானியும் பார்த்தீங்கன்னா, எதுக்காக இலக்கியா அவன் வந்து இந்த வீட்டுக்கு வந்தான், எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து பேசின்னு இருந்துட்டு இப்போ வந்து போகிறானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இப்போ தாங்க நம்முடைய இலக்கியாவுக்கு அறிவு வந்து அவனுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாள். மாணிக்கத்தோட இடத்த வந்து அதை வச்சு தானே மிரட்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோதான விஷயம், நான் கூட வந்து வேறு ஏதோ நினச்சிட்டேன். இருந்தாலுமே வந்து அந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து 2 பேர் வந்து ஜாக்கிரதையே இருங்க இலக்கியா கௌதம் அப்படின்ட்டு நம்ம ஜானி அம்மா வந்து சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ அவங்களுடைய ஆட்கள்கிட்ட வந்து போயிட்டு என்ன சொல்கிறோன்னா, டேய் நான் சந்தேகப்பட்டது சரிதான், நான் வந்து ஊரெல்லாம் வந்து தேடினது வந்து தப்பு, இலக்கியாவோட வீட்டில் வந்து தேடி இருந்தோன்னா எப்பயோ அந்த ரேவதியோட கதையை முடிச்சுட்டு இலக்கியாவோட கதையை வந்து முடிச்சிருக்கலாம். அந்த ரேவதி வந்து இந்த வீட்டில் தான் வந்து இருக்கா, நான் அதை வந்து பார்த்துட்டேன், ஆனால் நான் பார்த்து அவள் வந்து பார்க்கல, அதனால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து எப்படி எந்தெந்த நேரத்தில் ஆட்கள் இருக்காங்க, இல்லை எந்த வழியாக வந்து அந்த ரேவதியை வந்து வீட்டுக்குள்ளே பூந்து தூக்குறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இங்கேயே வந்து வெயிட் பண்ணி இருந்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து சரியான நேரம் வரப்போ சொல்கிறேன். இந்த ரேவதியை வந்து கடத்திட்டு போயிட்டு அவளுக்கு வாயால் வந்து உண்மையை வாங்கிட்டு அவளை வந்து அங்கேயே வந்து போட்டு தள்ளுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து டவுட் வந்துச்சு, இந்த எஸ்எஸ்கே வந்து கண்டிப்பாக வந்து அத்தையை வந்து பார்த்துருப்போனோம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியாத இருக்கிறதுனால நான் ரொம்பவுமே வந்து நம்முடைய இலக்கியா வந்து கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்காங்க. நம்ம வந்து ரேவதி அத்தை வந்து இங்கே இருக்கிறது தான் வந்து சேஃபு அப்படின்ட்டு இங்கே வந்து கூப்பிட்டு வந்தோம், ஆனால் வந்து இங்கேயுமே வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து வந்துட்டானே, அடுத்து நம்ம வந்து எங்கே ரேவதி அம்மா வந்து கூப்பிட்டு போய் மறைச்சி வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா என்ன இலக்கியார் எப்போவுமே வந்து டென்ஷனாகவே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கௌதம் கேட்டதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சிடுறாங்க. இதுக்காக நம்முடைய ரேவதி அம்மா கிட்ட போயிட்டு இலக்கியா நம்ம ரேவதி அம்மா பார்த்திங்கன்னா, இலக்கியா அந்த எஸ்எஸ்கே வந்து என்னை வந்து பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருப்பான், நீ என்னை வந்து இங்கே தான் வந்து மறைச்சி வச்சிருப்பா அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்னை பார்த்தானா இல்லையான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, என்னால் வந்து கௌதமுக்கு உனக்கு ஏதாவது வந்து ஆபத்து வந்துடுமோ அப்படின்ட்டு. அப்படி ஆபத்து வந்து நம்ம கௌதம் தான் வந்து சும்மா விடுவாரா? வரப்போகிற எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.